இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, சுக்கிரனுடைய காரகத்தன்மையான காமத்தின் அளவு, அதாவது காமத்தினுடைய வீரியம் அதிகமாக செயல்படக்கூடிய ஜாதகம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு காமத்தின் தன்மை என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னா, அந்த கிரக அமைப்புகள் அந்த ஜாதகத்துல அவனுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும். குறிப்பா காமத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய விடிவெள்ளி என்று அழைக்கக்கூடிய அந்த சுக்கிரன் தான். இதற்கு சுக்கிரன் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தை வருவதற்கான காரணமே, அவங்க சுக்கிலம் என்பது ஒரு ஆணுடைய உயிரணுக்களை சொல்லக்கூடியது. அதனாலதான் அதன் பேரை நம்ம தமிழர்கள் தெளிவாக வெள்ளின்னு சொன்னாங்க. அது சுக்கிலம் அப்படிங்கிற தன்மையை மட்டுமே அங்கே குறிக்கிறது இல்லை. நம்முடைய தமிழர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஆடம்பர பொருட்கள், சொகுசான வாழ்க்கை, சொகுசான கார், சொகுசான வீடு அனைத்தையும் சொல்லக்கூடியது என்பது அந்த சுக்கிரன் தான். ஒரு சுக்கிரன் என்பது வெறும் காமத்தின் அடிப்படையில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழர்கள் அதை பெரிதுபடுத்தி சொல்லல. சொகுசா வாழக்கூடிய அனைத்தையும் குறிக்கக்கூடியது சுக்கிரன். அதற்குள் அடங்கியது இந்த காமம் என்கின்ற சொகுசான ஒரு இன்பமும் அடங்கும் அப்படின்னு தெளிவுபடி சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அது பியூர் காமத்தின் காரகனாக அங்கே வடிவமைக்கப்பட்டது, சித்தரிக்கப்பட்டது. அவர்கள் சொன்ன கான்செப்ட் தான், அதுல இருந்து எடுத்து சொன்னதுதான். இவங்க புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. அதுல எந்த தன்மை என்பது மேலோங்கி இருக்கிறது. ஒரு மனிதன் எந்த தன்மையில் சுக்கிரனுடைய காரகத்தன்மை அனைத்து இருந்தாலும் ஒரு மனிதன் எதில் மயங்குகிறானோ அதுவே இங்கே முதல்நிலை காரகமாக இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது அந்த கிரகத்தினுடைய காரகத்தன்மையில் மனிதன் எதில் அதிகப்படியாக மயங்குகிறானோ அதனுடைய தன்மையானது இங்கே பிரதிபலிக்கும் விதமாக சுக்கிலம் என்கின்ற வார்த்தையை இங்கே மறைமுகமாக சொல்லக்கூடிய அந்த பேரை குறிக்கக்கூடிய அங்க சுக்கிரன் என்று அந்த கிரகமானது அழைக்கப்படுகிறது. இதுதான் 6 என்பது இங்கே நேரடியாக சுக்கிரனை குறிக்கக்கூடிய எண்ணியல் ஆகும். அது 6 என்கின்ற எண் என்பது இங்கே சுக்கிரனை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் தான் எல்லாத்திற்கும் நமக்கு. சுக்கிரன் தான் என்னத்துக்கு நமக்கு? சுக்கிரன் தான் கலவிக்கு காரகன். சுக்கிரன் என்பவன் இங்கே காமத்தின் காரகன் என்பது இங்கே சுக்கிரன் தான். சரி, இப்போ சுக்கிரனை 6 என்கின்ற எண்ணை குறிப்பது இங்கே சுக்கிரன். அப்போ ஒரு மனிதனுடைய உடலிற்கான காமத்தினை சொல்லக்கூடிய அந்த கிரகம் என்பது இங்கே சுக்கிரன் என்பதால் 6 என்று நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, 6 அப்படின்னு நீங்க எழுதிச்சு பக்கத்துல அங்க சுக்கிரனு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா, சுக்கிரனுடைய இந்த காமத்தினை எங்கே செயல்படுத்த முடியும்? 6 என்கின்ற அந்த சுக்கிரனுடைய காமத்தின் எண்ணங்களை ஒரு மனிதனோ ஒரு உயிர்களோ எங்கே செயல்படுத்த முடியும் அப்படின்னா, உடலில் மட்டுமே செயல்படுத்த முடியும். இதனால தான் செவ்வாய் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உடல் காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால தான் மருத்துவத்துறையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய் தான் முதன்மை காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மருத்துவத்துறை செவ்வாயை மையப்படுத்தி தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பையன் டாக்டருக்கு படிப்பானா படிக்க மாட்டானா அப்படிங்கிறது அதை சார்ந்து பின்தொடர்ந்து தான் நம்ம கிரகங்களை பார்க்கணுமே தவிர்த்து, முதன்மையான கிரகம், தலைச்சிறந்த கிரகம் இங்கே செவ்வாய் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, ஒரு உடலை குறிப்பது, ஒரு உயிருள்ள ஒரு உடலை குறிப்பது என்பது இங்கே செவ்வாய் தான். அப்போ இந்த சுக்கிரனுடைய காரகத்தன்மை எங்கே நிகழ முடியும் அப்படின்னா, உடல் இருந்தால் மட்டுமே தான் அது நிகழும். அந்த உடலும் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நிகழும். அப்படிங்கிறதுனால உயிரோடு உள்ள உடலை சொல்வது இங்கே செவ்வாய் என்பதால், அதனால தான் அந்த செவ்வாய் என்பவர் இங்கே ஒரு மனிதன் உடல் சொல்லிட்டோம் அப்படிதானே. அப்போ அந்த மனிதனுடைய உடல் இயங்க வேண்டும். இயங்குகின்ற உடல் அப்படிங்கிறது இங்கே செவ்வாய். அப்படின்னா அந்த மனிதனுடைய உடல் இயங்க வேண்டும் என்றால் எப்படி இயங்கும் அப்படி? ஒரு மனிதனுடைய உடல் இயங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த உடலினுள் உயிர் இருக்கணும். அப்போ அந்த உயிர் காரகத்தை நமக்கு இங்கே பொதுவாக உயிர்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு? அந்த கர்மகாரகன் தான். அந்த கர்மகாரகன் தான் இங்க உயிரையும் வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த உடல்ல இந்த உயிர் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கர்மா தீர்ற வரைக்கும் தான் இருக்கும். மனிதனுடைய கர்மா என்பது ஒரு நிறைவு பெறுகின்ற போது, மனிதனுடைய ஆயுள் என்கின்ற அந்த காற்று என்பது இங்க நம்மளிடமிருந்து வெளிப்பட்டு விடும். நிரந்தரமான அந்த ஆன்மா என்பது இந்த நிரந்தரமற்ற இந்த உடல் என்கின்ற அந்த 10 அடி ஆழமுள்ள அந்த தொட்டியிலிருந்து வெளிப்பட்டுவிடும். இப்ப அப்படியே கர்மக்காரகனே இந்த ஆயுள் காரகனாக வருவதால் அந்த சனியினுடைய வீட்டில் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் என்பவர் அங்க உச்சம் பெற முடியும்.
காரணம் என்ன அப்படின்னா, அந்த உயிர் இருக்கின்ற வரைதான் இந்த உடலானது இயங்கும் என்பதால் இங்கே செவ்வாய் என்கின்ற அந்த உடல் காரகன் இங்கே சனியினுடைய இங்கே மகரத்தில் சென்று உச்சமாகிறார். இதே நேரத்தில் இன்னொன்று பாருங்க, உயிர் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி என்பவர் என்ன ஆவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசத்துல நீச்சமாயிருவார். செவ்வாயினுடைய முதல் வீடான மேசத்துல நீச்சமாயிருவார். ஏங்க நீச்சமாகறாரு? உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் இல்ல? இவர் மட்டும் உச்சமாகலாமா, அவர் மட்டும் ஏன் அங்க போய் நீச்சமாகறாரு? அப்போ இந்த எதனால் அப்படிங்கிறத நீங்க இந்த உடல் உயிர் காரகத்தின்படியே நீங்க புரிஞ்சுக்கலாம். சனி என்பவர் இங்கே உயிர் காரகம். அப்போ இந்த உயிர் என்பது எங்கே இருந்து பிரிய வேண்டும்? இந்த உடலில் இருந்து தான் அந்த உயிர் என்பது இங்க பிரியணும். அப்போ அந்த உடலில் இருந்து தான் அந்த உயிர் பிரியணும் அப்படின்னா, அந்த செவ்வாயில் இருந்து தான் அந்த உயிர் என்பது இங்கே விடுபட வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் மேசத்துல சனி போய் என்ன ஆகிறாரு? நீச்சமாகிறார். இந்த உடல் காரகனான இந்த செவ்வாய்க்கு ஒரு எண்ணியல் கொடுக்கப்பட்டது 9. சரிங்களா? அதனோடு தொடர்ந்து இந்த சுக்கிரன் என்கின்ற வெள்ளி என்கின்ற இந்த கிரகத்திற்கு அப்போ கொடுக்கப்பட்ட எண் என்பது இங்கே 6. இந்த 6ஐயும் 9ஐயும் இணைத்தீர்கள் என்றால் இந்த ஆற்றின் நமக்கு கிடைக்கும். இதனுடைய சிம்பிள் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை. இதை 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா காதல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 2 சேம் தான். நீங்க பிரிச்சு என்ன உன்னதமா நீங்க சொன்னாலும் 2 சேம் தான். 69 அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அது இணைகின்ற போது, இந்த 69 என்கின்ற அந்த பொசிஷன் இணைகின்ற போது இங்கே நமக்கு ஒரு இதயம் ஒரு ஆற்று சிம்பிள்ங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ எதனால் இந்த செவ்வாயும் இந்த சுக்கிரனையும் இங்கே இணைக்கின்றோம்? நிச்சயமாக இந்த உடலில் இருந்துதான் அந்த உயிர் வெளிப்பட வேண்டும் என்பது போலவே இங்கேயும் இந்த செவ்வாய் தான் என்ன செய்யணும்? இந்த செவ்வாய் என்கின்ற உடலில் தான் இங்கே சுக்கிரனுடைய காமமானது செயல்பட முடியும். இந்த உடலே இல்லை அப்படின்னா வெறும் உயிருக்கு மட்டும் என்ன இருக்காதுங்க. உயிருக்கு என்ன வேணும்? உடல் வேணும். உண்மைதானே? கர்மாவை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நீர் தொட்டி வேணும். அப்படின்னா தான் அந்த நீர் நிரப்ப முடியும். அப்போ அதே போலத்தான் இங்கே இந்த உடல் இருந்தால் மட்டுமே தான் இந்த இயங்குகின்ற உடல், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இயங்குகின்ற இந்த உடல் இருந்தால் மட்டுமே தான் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சுக்கிரனுடைய அந்த காமத்தின் தன்மையானது அங்கே செயல்பட முடியும். அதனோடு இணைந்து இங்கே 69 என்கின்ற நிலையை தாண்டும் போது அவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா 70 என்கின்ற வயதை அடைந்து விடுவான். அவன் 70 என்கின்ற வயதை அடையும் போது இந்த பிரபஞ்ச உண்மைகளை அவன் உணர்ந்து விடுவான். பிரபஞ்ச உண்மைகளை ஏன்னா கேது 70 என்பது. அப்போ பிரபஞ்ச உண்மையிலே அவன் உணர்ந்துட்டான் அப்படின்னா இந்த 6ல் 9 என்கின்ற அந்த பாக்கியத்திலிருந்து அவன் வெளிப்பட்டு விடுவான். இயல்பாகவே அவன் உடலில் இருந்து இந்த காமத்தின் தன்மையானது இங்கே கட்டுப்படுத்தப்படுகிறது. அது வரைக்கும் அவன் ஆடுவான. அதைத்தான் நம்ம அதுல மிக அதிக தன்மையில் எந்த மனிதன் இங்கே இயங்குவான். மனிதன் சொல்றதுனால வெறும் ஆண் மட்டும் நீங்க எடுத்துக்க வேண்டாம், பெண்ணும் இங்கே அடங்குவாள். ஏன்னா பிரபஞ்சத்திற்கு முன் ஆண் பெண் என்ற பாகுபாடு அதற்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்க 6ல் இங்கே 9 இந்த 2ஐயும் இணைக்கின்ற போது இங்கே 69 என்கின்ற ஒரு பொசிஷன் கிடைக்கும். இந்த பொசிஷனை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கலவியில் உச்சபட்ச ஒரு நிலை என்பது இங்கே 69 என்கின்ற எண்ணைத்தான் குறிக்கும். அதனோடு மட்டுமல்ல, இந்த 69 என்பது ஒரு விருப்பப்பட்ட, ஒரு ஆசைப்பட்ட, ஒரு இன்பப்பட்ட ஒரு சிம்பிளையும் ஒரு வடிவத்தையும் அது சொல்றது. அதற்கு பேர் காதல்னு நம்ம பிரபஞ்சத்துல மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அன்பு என்பது வேற, இந்த அடிப்படையில் இங்கே சொல்லக்கூடிய காதல் என்பது வேறதான். நீங்க காதல் அன்பு எல்லாமே அங்க ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அன்பு அப்படிங்கிறது வேற. இந்த 69ல் கிடைக்கக்கூடிய காதலில் கூடிய அன்பு என்பது இங்க வேற. சரிங்களா? இப்போ நாம இதுல மிக தெளிவுபடுத்தி சொன்னது போல இந்த 70 என்கின்ற அந்த நிலை வருகின்றது. ஏன்னா அந்த 69 தாண்டும் போது இந்த பிரபஞ்சத்தை மனிதன் உணர்வதால் அப்போது கட்டுப்படுகிறான். அது வரைக்கும் அதுக்காக தான் நம்ம இவ்வளவு ஸ்டோரி சொல்ல போய் இப்படிதாங்க ஒரு இதுக்குள்ள போனோம் அப்படின்னா அதற்குள்ள போய்கிட்டே இருக்கும். பிரபஞ்ச உண்மைகள் தேட தேட நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேட தேட நமக்கான பதில்கள் பிரபஞ்ச பதில்கள் கிடைத்து கொண்டே இருப்பதால் நம்ம அதுக்குள்ள சென்றுகிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுடைய கான்செப்டின் படி ஏன் இந்த 6 என்கின்ற சுக்கிரனுடைய எண்ணியல் என்பது 6 தானே. சுக்கிரன் என்ற எண்ணியல் சுக்கிரனுடைய எண்ணியல் எண் என்கிறது 6 தான். சரிங்களா? அப்போ செவ்வாயினுடைய எண்ணியல் எண் என்கிறது 9 தான். அப்போ இந்த 69 இணைக்கின்ற போது இந்த பொசிஷன்ங்கிறது கிடைக்கும். அதனோடு
இணைத்து இந்த சுக்கிரன் என்பது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் என்பது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது. இங்கே செவ்வாய் என்பது வீரியத்தை சொல்லக்கூடியது. அது ஒரு ஆணை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ இயற்கையினுடைய இந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்த காமம் என்பது ஒரு ஆண் பெண் கூடுவது மட்டும்தான். இதற்கு நீங்க இப்போ ரெண்டாவது அது பேர் வானவில்லா ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க, நிறைய கான்செப்டுகள்லாம் உள்ள கொண்டு வராங்க. ஆனா அதெல்லாம் இயற்கைக்கு புறம்பானது. இயற்கையினுடைய அனுமதி என்பது, இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதி என்பது இந்த ஆண் என்கின்ற அந்த 9ம் இங்கே பெண் என்கின்ற அந்த 6ம் இங்கே இணைகின்ற அந்த தன்மையைத்தான் சொல்கிறது. இங்கே இன்னொரு இனத்தவரை நாம் இங்க அந்த மாதிரி இந்த செவ்வாயினுடைய எண்ணான அந்த எண்ணில் அங்க வடிவப்படுத்துறாங்க சொல்லப்படுகிறது. ஆனா அது முழுக்க முழுக்க தவறு. ஏன் ஜாதகத்துல ஒரு சுய ஜாதகத்திலேயே 9 என்ற எண்ணு தான் அங்க கதாநாயகன். ஏன் அது கதாநாயகன் அப்படின்னா என்ன அப்படின்னா பாக்கியத்தை சொல்லக்கூடியது. இந்த பூமியில் பிறந்த ஒரு பாக்கியத்தை சொல்லக்கூடியது இங்கே 9 என்கின்ற ஒரு ஜாதகத்துல அந்த 6ங்கிறது அவன் என்னெல்லாம் அனுபவிப்பான் அப்படிங்கிறது. ஏன்னா சுக்கிரன்கிறது காமத்தை அனுபவிக்க மட்டும் இல்லை, அனைத்தையும் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அப்போ அந்த 6 என்பதை பொறுத்து அவன் அனுபவிக்கக்கூடியதை நம்ம சொல்லுது. 9 என்பது அவன் அனுபவிப்பதால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை மட்டும் பாக்கியத்தை மட்டும் சொல்லக்கூடியது. அதான் 6 தலைகுனிவு 9 தலை நிமிர்வு நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்போ இதைத்தான் சொல்லக்கூடியது இங்கே அந்த 9 என்கின்ற எண். அதனோடு மட்டுமல்ல, அந்த 6னால் ஏற்படுவது நமக்கு 6 9 என்ற இணைவினால் ஏற்படுவது இன்னொரு கர்மா என்கின்ற இன்னொரு ஆன்மாவை தான் நம்ம பெற்றெடுக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த பூமியில் இன்னொரு கர்மா என்பது நம்மால் அங்கே என்ன ஆகிறது அப்படின்னா உருவாக்கப்படுகிறது. அதனோடு மட்டுமல்ல, ஒரு குழந்தை என்பது ஒரு 4 குழந்தைகள் அப்படின்னு இப்போ உள்ளதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 4ஓடு நிற்கிறதா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய கலவியில் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் இங்கே கொல்லப்படுகிறது. இந்த கொல்கின்ற தன்மையைத்தான் நாம் ஒரு ஆண் என்பவன் இங்கே இயல்பாகவே அவன் பெற்று விடுகிறான். இந்த தன்மையிலிருந்து ஒரு ஆணோ பெண்ணோ இந்த தன்மையிலிருந்து வெளிப்பட்டவர்கள், இந்த தன்மையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொண்டவர்கள் இந்த 9 அப்படிங்கிற செவ்வாயினுடைய எண்ணியை அந்த உடல் அமைப்பின்படி கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால அதை நம்ம இங்கே எடுத்துக்கணும். இந்த பிரபஞ்சத்தினால் அங்கே சொல்லப்பட்டது அவங்க பிரபஞ்சத்தினால் அங்கே அவர் ஒரு பேரு ஒருத்தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது பிரபஞ்சத்தினுடைய அதன்படி தான் அங்கே நமக்கு நிகழும். சரிங்களா? சும்மா யாருக்கும் அந்த பேர் கிடைக்கிறது கிடையாது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்பதை நாம் அங்கே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதற்காக அப்படி சொல்ல வேண்டும் என்பது எங்க அர்த்தம் இல்லை. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அது ஏன் அந்த 9 என்கின்ற வார்த்தையில் அங்கே சொல்லப்பட்டது அப்படிங்கிறது ஒரு உன்னதம், ஒரு புனிதம். சரிங்களா? அதை நீங்க தவறுதலா எடுத்துக்கிட்டதுனால இப்போ அந்த புனிதத்தை நாங்க சொல்றது கூட எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அது சரியான புரிதல் இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, இது ஒரு உதாரண ஜாதகமா நம்ம இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க ஒரு ஆண் பெண் இயல்பாகவே சுக்கிரனுடைய தன்மையில் ஒரு மனிதன் பிறப்பான், அதாவது பெண்ணாக பிறப்பா. அப்படி இல்லைன்னா செவ்வாயுடைய தன்மையில் ஒரு ஆணாக பிறப்பாங்க. அவங்க இதற்கு இந்த விதிகளுக்குள் அடங்காதவர்கள், வெளிப்பட்ட பாக்கியத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களும் நமக்கு சொல்ல வேண்டாம். அப்போ இங்கே சுக்கிரன் என்பது பெண், இங்கே செவ்வாய் என்பது ஒரு ஆண். சரிங்களா? இது ஒரு உதாரண ஜாதகத்துல இந்த தன்மை என்பது, இந்த காமத்தின் தன்மை என்பது, களவியல் தன்மை என்பது எந்த ஒரு ஜாதகத்திற்கு மிக மிக மிகுதியாக இருக்கும். அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கர்மா என்பது அவனை எப்போது துரத்தி கொண்டே இருக்கும். இல்லைன்னா இந்த கர்மாவைத்தான் அவன் செய்ய வேண்டும் என்பது இங்கே எப்போது கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அவனுடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் பாவகம் தான் கர்மாவை சொல்லக்கூடியது. இப்போ இங்க டைரக்டா இந்த சுக்கிரன் தான் இங்க காமத்தை சொல்லக்கூடியவர் என்பதால இப்ப நம்ம ஒரு உதாரண ஜாதகமா ஒரு துலான் லக்னத்தை நமக்கு எடுத்துக்கோம். சரிங்களா? இப்ப ஏன் துலாத்தை எடுத்தோம் அப்படின்னா, துலான் தான் சுக்கிரனுடைய மூல திரிகோண வீடு. அந்த வீட்டில் அந்த சுக்கிரன் என்பவர் இங்க என்னவாக இருக்கிறார் அப்படின்னா ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறார். சுக்கிரன் ஒருத்தன் துலான் லக்னத்துல பிறந்திருக்கிறான். லக்னாதிபதி சுக்கிரன் என்பவர் இங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். இந்த ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனோடு
இங்கே 10ஆம் பாவகத்தின் அதிபதியான 10ஆம் பாவகத்தின் அதிபதி யார்? இங்கே சந்திரன் கடகமணியாக வரும். அதுவும் மட்டுமல்ல, இங்க ஏன் நம்ம ரிஷபத்தை எடுக்காம இங்க எதனால துலாத்தை எடுத்தோம் அப்படின்னா, இங்க 10 மனம், ஒரு காமம் என்பது ஒரு மனிதனுடைய மனதில் தான் முதலில் எழ வேண்டும். அதனால தான் இந்த மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் என்ன ஆகிறார் அப்படின்னா, சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபத்துல போய் உச்சமாகிறார். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ அந்த ரிஷபத்துல உச்சமாகும் போது மட்டும்தான் அவனுக்கு என்ன நிகழ்வு அப்படின்னா, அவனுடைய உடல் என்பது அதற்கு தயாராகும். அதே சந்திரன் இந்த நிகழ்வு என்பது இங்க துலாத்துல உச்சமாகி இங்க முடிஞ்சிறதுனால திரும்ப அதே சந்திரன் இந்த உடலை விட்டு என்ன செஞ்சிருவாரு, அந்த அந்த எண்ணங்கள் வெளிப்பட்டு விடும். அதனால தான் அந்த சந்திரன்கிறவர் விருச்சிகத்தில் நீச்சமாகிறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இங்கே 10ஆம் பாவகத்தின் அதிபதியே மனோகாரகனாக இங்க வரக்கூடியது அப்படிங்கிறதுனால நாம இங்க துலாத்தை எடுத்துருக்கிறோம். சரிங்களா? இப்போ துலாத்திலேயே இங்கே சுக்கிரனோடு இந்த சந்திரன் என்பவர் இங்கே இணைந்திருக்கிறார். சரி, இப்போ இந்த சுக்கிரனும் சந்திரனும் இணைஞ்சிட்டாங்க, இது ஒரு லக்னமாகவும் அமைஞ்சிச்சு அப்படின்னா, இவன் துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றான். அப்போ இந்த சுக்கிரன் என்கின்ற அந்த லக்னாதிபதியும் இங்கே 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அப்போ இந்த லக்னம் தான் அவன் யார் என்பதை சொல்லக்கூடியது. இந்த 8ஆம் பாவகம் என்பது எதை சொல்லக்கூடியது அப்படின்னா, இந்த சுக்கிரன் என்பவன் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே 8ஆம் பாவகம். சரி, அப்போ இந்த சுக்கிரன் என்பவரோடு இந்த சந்திரன் இணைந்து விட்டதால் இவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு கர்மாவானது இவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதனோடு இணைந்து ஒரு மனிதனுடைய அறிவு என்று சொல்லக்கூடியது புதன். ஒரு மனிதனுடைய சுய அறிவு அப்படின்னா அது புதன் தான். ஒரு பிரபஞ்ச அறிவு அப்படின்னா அது கேது. ஒரு மனிதனுடைய சுய அறிவு என்பது அங்க புதன் தான். அதனாலதான் புதன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு சுய அறிவு உச்சம் பெறுகின்ற போது மட்டும்தான் அவனுடைய அந்த கண்டுபிடிப்புகள் என்பது அங்கே உச்சமாகும். ஒரு மனிதனுக்கு சுயமாகவே அறிவு இருக்கணுங்க. அந்த சுய அறிவு மட்டும்தான் உச்சம் பெற முடியும். அதனால் மட்டும்தான் இந்த சுய அறிவை சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அறிவை சொல்லக்கூடிய அந்த புதன் என்கின்ற கிரகம் மற்ற கிரகங்களை போன்று மற்ற ராசிகளில் உச்சம் பெறாமல் தன்னுடைய ராசியில் இங்கே கன்னியில் உச்சம் பெறுகிறார். புதன் ஏன் கன்னியில் உச்சம் பெறுகிறான்னு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். சரிங்களா? அதை வேணா பார்த்துக்கோங்க. இப்போ ஏன்னா மிதுனத்துல உச்சம் பெறாம கன்னியில ஏன் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, இப்போ இந்த புதன் என்கின்ற ஒரு மனிதனுடைய அறிவை குறிக்கக்கூடிய அந்த புதன் இங்கே லக்னத்தில் அமர்வதாக நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கலாம். ஏன் அப்படிங்கிறத நாங்க சொல்றேன். அப்போ இவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி சுக்கிரனும் சந்திரனும் புதனும் மூன்றும் இணைந்து விட்டது. அப்போ இந்த ஜாதகம் துலா லக்னம், துலா ராசியில பிறந்திருக்கிறான். லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியுமான அந்த சுக்கிரன் என்பவர் இங்கே லக்னத்தில் அமர்ந்து விட்டார். அதனோடு கூடி இங்கே மனோகாரகன் என்று சொல்லக்கூடியவனும் ஒரு மனிதனுடைய கர்மாவை சொல்லக்கூடியவனும் இங்கே சந்திரன் என்கின்றவர் இந்த சுக்கிரனோடு அவர் இணைந்து விட்டார். இதனோடு இணைந்து இந்த லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தின் அதிபதியும் அதே நேரத்தில் இந்த 12ஆம் பாவகத்தின் அதிபதி மட்டுமல்ல, இந்த லக்னத்தினுடைய 9ஆம் பாவகத்தின் அதிபதி. இந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் பாக்கியத்தை சொல்லக்கூடியவர். அப்போ அந்த பாக்கியத்தை சொல்லக்கூடியவரும் இந்த 12ஆம் பாவகம் மறைவு பாவகம் இல்லற பாவகத்தை சொல்லக்கூடிய ஒரு சொகுசான இல்லறத்தினுடைய பாவகம் மறைவு பாவகம் அப்படிங்கிறது 12ஆம் பாவகம் தான். சரிங்களா? அந்த 12ஆம் படுக்கை அறை அப்படின்னாலே அது 12ஆம் பாவகம் தான். அப்போ அந்த 12ஆம் பாவகத்தின் அதிபதியும் என்னாகிறார் அப்படின்னா இங்கே லக்னத்தோடு இணைந்து விட்டார். இதனோடு கூடுதலாக இந்த புதன் என்பவர் யார் அப்படின்னா ஒரு மனிதனுடைய சுய அறிவை சொல்லக்கூடியவர் என்பதால இவனுடைய மனமும் இங்கே சுக்கிரனோடு இணைந்து விட்டது. இவனுடைய அறிவு என்பதும் இங்கே சுக்கிரனோடு இணைந்து விட்டது. அப்போ இவனுடைய இதனோடு இணைந்து இது லக்னாதிபதியும் கூட, அதனோடு இணைந்து இது 8ஆம் அதிபதியும் இந்த சுக்கிரனே ஆகிறார். அவன் ஆயுள் முழுக்க அவன் என்னவாக இருப்பான் அப்படின்னா அவனுடைய மனதும் அறிவும் இங்கே எதை சார்ந்தே இருக்கும் அப்படின்னா இந்த 12ஆம் பாவகம் என்கின்ற இந்த இல்லற சுகத்தை சார்ந்தே அவனுடைய எண்ணமும் அறிவும் இருக்கும். அதனோடு கூடுதலாக இந்த சுக்கிரன் என்பவரே 8ஆம் பாவகத்தின் அதிபதி என்பதாலும் அதனோடு இணைந்து இந்த புதன் என்பதே 9க்குரிய பாக்கியம் என்பதாலும் இந்த சந்திரன் என்பது 10ஆம் பாவகத்தின் அதிபதி என்பதாலும் என்னவாக அப்படின்னு இருக்கும் அப்படின்னா இவனுடைய ஆயுள் நாள் இது 8 இல்லையா சுக்கிரனுக்கு, அதே போல இது புதனுக்கு 9 அல்லவா மிதுனம், அதற்கு கூட இந்த சந்திரன் என்பவர் 10 இல்ல.
அப்போ இந்த 8, 9, 10 என்கின்ற கனெக்டிவிட்டி வந்துடுது. அப்போ இந்த மனிதனுடைய ஆயுள் முழுவதும், இந்த மனிதனுடைய ஆயுள் முழுவதும், ஏன்னா லக்னாதிபதியே அவர் தான், இங்க ஒன்னாவும் வருவார். அப்போ இந்த மனிதனுடைய ஆயுள் முழுவதும் இங்கே கர்மா என்பது என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த கர்மா என்பது இந்த சுகங்களை இவன் அனுபவிக்க வேண்டும், இந்த சுகங்கள் சார்ந்தே அவன் இயங்க வேண்டும் என்பது இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே இங்கே பாக்கியமாகவும் இங்கே மாறுகிறது. இந்த கனெக்டிவிட்டி அப்படி வந்துருச்சு பாருங்க லக்னத்துல. எப்போ யார் ஒருவனுக்கு மிக துல்லியமாக செயல்படும் அப்படின்னா, மனசுல ஆசைகள் மட்டும் இருந்தா போதாது, அவனுக்கு என்ன வேணும்? அறிவும் அங்க வேணும். இந்த அறிவும் மனமும் ஒருவனுக்கு எப்போது செயல்படுகிறதோ அப்போது மட்டும்தான் அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த எண்ணத்தில் முழுமையாக இருப்பான். அப்படி இல்லைன்னா அவன் என்ன இருக்கும் அப்படின்னா, அரைகுறை மனதோட தான் இருப்பான். ஒரு மனசுல அவனுக்கு அவ்வளவு ஆசை இருக்குங்க, ஆனா அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த இடத்துல அவனுடைய அறிவு வந்து இது தப்பு, இது செய்யாத அப்படி சொல்லும். ஆனா இங்க என்னவாக இருக்கும் அப்படின்னா, புதனுக்கு ஏன் வந்து சந்திரன் வந்து பகை அப்படிங்கிறத கூட ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம். அதுல இதை மிக தெளிவா சொல்லியிருப்போம், சரிங்களா? அப்போ இந்த அறிவு என்ன சொல்லும் அப்படின்னா, வேண்டாம், அது தப்பு, இது வந்து நீதிக்கு புறமானது, இது உன்னுடைய உடல் நலத்திற்கும் கேடு, இதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லும். இப்போ இந்த இரண்டும் இங்கே சுக்கிரனுடைய வீட்டில் இணைகிறது. அந்த சுக்கிரனே இங்கே 8ஆம் அதிபதியாகவும் வருகிறார். அதனோடு இணைந்து அவரே இங்கே இந்த அறிவே இங்கே 9ஆகவும் மாறுகிறது. அதனோடு இணைந்து இந்த சந்திரனே இங்கே கர்மாவாகவும் அமைகிறது. ஒரு மனிதன் கர்மாவை தாண்டி அவனால் செயல்பட முடியாது என்பதால் இந்த சந்திரன் மட்டும் இங்கே கர்மக்காரகனா இல்லைன்னா, இந்த புதன் என்ன சொல்லும் அப்படின்னா, இது வந்து பெண்கள் சம்பந்தமானது, இது வேண்டாம், அது ஒரு பாவ செயல் அப்படின்னு அது சொல்லும். ஒரு விதத்திலேயாவது அது தனிமையில் இருக்கும்போது அது யோசிக்க வைக்கும். ஆனா இந்த கர்ம காரகனை தாண்டி இந்த அறிவு என்பது இங்கே செயல்பட முடியாது என்பதால் இங்கே அப்படி சரண்டர் ஆயிடுச்சு, சரிங்களா? இந்த நிலையில் ஒரு ஜாதகம் இருந்தால் மட்டுமே அவன் காமத்தில் அதிகப்படியான வீரியத்தில் இருப்பானா அப்படின்னா இல்லை, சரிங்களா? ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து துலா லக்னம், லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, அதனோட கூடி புதனும் சந்திரனும் அங்க இடத்துலயே இருக்கிறாங்க, அப்போ என்னை எப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னா இல்லை, சரிங்களா? இதற்கு அடுத்ததாக நம்ம இங்க முக்கியமா இதற்கு அடுத்ததான் இது ஒரு முக்கியமான முதல் விதியை மட்டும் நமக்கு சொல்றோம். இதற்கு அடுத்த 2ஆம் விதியாக ஒரு மனிதனுடைய காமத்தினுடைய செயலை சொல்வது, வீரியத்தை சொல்வது 3ஆம் பாவகம், சரிங்களா? அந்த 3ஆம் பாவகம் என்பது இங்கே எதுவாக வரும்னா, குருவினுடைய மூல திரிகோண வீடான தனுஷாக வரும். அதற்கு அடுத்தது இங்கே இந்த திருமணத்திற்கு தாண்டிய ஒரு இல்லற சுகத்தை சொல்வது, அது மனைவியாக 2வது மனைவியாக இருந்தாலும் சரிதான். ஒரு மனைவி என்பதை தாண்டி இன்னொரு பெண், இந்த உலகத்துல ஒரு பெண் என்பதை தாண்டி இன்னொரு பெண் என்பது வந்து விட்டாலே அது 11ஆம் பாவகம் தான், சரிங்களா? அப்போ இந்த 11ஆம் பாவகமும் என்ன சொல்லும் அப்படின்னா, அவனுடைய இணைவை சொல்லும், அவனுடைய தொடர்பை சொல்லும். எந்த தொடர்பை சொல்லும்? ஒரு ஆண் பெண்ணிற்கான உறவினுடைய தொடர்பை சொல்லக்கூடியது அந்த 3ஆம் பாவகம். அந்த திருமணத்திற்கு முன் அப்படின்னு சொல்லுவாங்க, வீரியத்தை குறிக்கும் அப்படிம்பாங்க. அது திருமணத்திற்கு முன் மட்டுமல்ல, திருமணத்தோடு இணைந்தும் நமக்கு வந்து அந்த 3ஆம் பாவகத்தினுடைய வீரியத்தன்மை, காமத்தினுடைய வீரியத்தன்மை எப்படி செயல்படுங்கிறது நமக்கு தெரியணும். அதனோடு இணைந்து 11ஆம் பாவகம் என்பது அவன் திருமணத்திற்கு பிறகு எந்த விதத்தில் அவன் செயல்பட்டு இருக்கிறான் அதை பத்தி நமக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக இங்கே 11ஆம் பாவகத்தை நம்ம இங்க பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஜோதிடத்துல பார்ப்போம், இதெல்லாம் சொல்றது கிடையாது, அவ்வளவுதான். இப்போ இந்த 11ஆம் பாவகம் என்பது அப்ப என்ன குறிக்கும் அப்படின்னா, திருமணத்திற்கு தாண்டிய ஒரு உறவை குறிக்கிறது. 7ஆம் பாவகத்தை தாண்டிய ஒரு உறவை சொல்லக்கூடியது. சரிங்க, இந்த பிரபஞ்சம் நேரடியாக ஒரு பெண்ணை சொல்லியிருக்குல்ல, ஒரு ஆணையும் சொல்லியிருக்கல. இது ஒரு பெண் ஜாதகம் இருந்தா ஒரு ஆணை சொல்லியிருக்கு, முறையா ஒரு ஆணை சொல்லியிருக்கு. அதனோடு இணைந்து இது ஒரு ஆண் ஜாதகம் இருந்தா முறையா ஒரு பெண்ணு சொல்லியிருக்கு, சரிங்களா? 6, 9 ஆண் பெண், சரிங்களா? அப்போ அந்தை குறிக்கக்கூடிய முறையான பாவகம் என்பது இங்கே செவ்வாயினுடைய மேசமாக வரும். அப்போ இங்கே முதல்ல நம்ம இங்க யாரை பார்க்கணும் அப்படின்னா, மேசத்தை தான் நம்ம இங்க பார்க்கணும். மேசத்தை பார்க்க வேண்டும். மேசத்தின் அதிபதி 7ஆம் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு மனைவிக்கு தெரியாம ஒரு மனிதனால எந்த தவறும் செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா துளியளவும் கிடையாது. இது திருமணம் முடிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, மிக தெளிவாக இந்த 7ஆம் பாவகம் அவங்கள ஒரு கேமரா போல என்ன பண்ணிட்டு இருக்கோம், 24 ஹவர்ஸும் உங்க லைஃப் லாங்கும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை மீறி உங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 11ஆம் பாவகத்தை இங்கே செயல்படுத்த முடியாது.
அப்போ இந்த 7ஆம் பாவத்துல இருந்து நம்ம ஒரு பொதுவாகவே ஒரு மனைவி என்கின்ற அல்லது ஒரு கணவன் என்கின்றவரிடமிருந்து நாம் இங்கே இந்த எந்த ஒரு சூழ்நிலையும் எதையும் மறைக்க முடியாது என்பதால் இங்க நம்ம மிக தெளிவுபடுத்தி நம்ம பார்க்கக்கூடிய இங்க முதல் 2வது விதி என்பது என்னவாக இருக்கணும் அப்படின்னா 7ஆம் அதிபதியினுடைய தன்மையை நம்ம இங்க பார்க்கணும். இந்த 7ஆம் அதிபதியை நாம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கர்மாவின் படிதான் இந்த ஆன்மா இவ்வளத்தையும் இந்த இல்லற சுகங்களை முறையற்ற இல்லற சுகங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த கர்மா என்கின்ற 10ஆம் பாவகம் உயிர் பாவகம் இங்கே உயிர்வினையை சொல்லக்கூடிய 10ஆம் பாவகத்தோடு இணைந்து கட்டமைக்கப்பட்டு விட்டதால் அப்போ இந்த செவ்வாயே நம்ம என்ன செஞ்சிடலாம் 10ஆம் பாவத்துக்கு கொண்டு வந்துடலாம். இவங்களுக்கு புரிஞ்சுச்சா இந்த செவ்வாயை ஏன் 10ஆம் பாவத்துல நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு? செவ்வாய் இயல்பாகவே அந்த கடகத்துல நீச்சமாயிருவாரு. அப்போ இந்த 10ஆம் பாவகத்திற்கு அவர் என்ன செய்யறாரு? அங்கே விலகி நிற்கிறார், அனுமதி கொடுக்கிறார். ஏன்னா இவர் அனுமதி கொடுக்காம இங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா எந்த ஒரு இந்த நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட சின்ன நிகழ்வையே அவங்க மனைவியிடமிருந்து மறைக்க முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். பாவகத்தின் அடிப்படையில் பார்த்தோம். பிராக்டிக்கலா உண்மையும் அதுதான். அப்போ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களுடைய தொடர்பு என்பது நிச்சயமாக இந்த பெண்ணிடமிருந்து மறைக்க முடியுமா அப்படின்னா 100% முடியவே முடியாது. அப்போ 7 என்கின்ற மனைவியிடமிருந்து அவனால் துளியளவும் அதை மறைக்க முடியாது என்பதால அப்போ இந்த ஜாதகத்தின் அமைப்பின்படி 10 என்கின்ற கர்மாவே பல பெண்களோடு என்ற நிலையில் இருக்கின்ற போது அப்போ இந்த 10ஆம் பாவகத்தில் இந்த கர்ம காரகத்தில் இதை தடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் என்பவர் சரணடைந்து நீச்சமாகிவிட்டார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ எப்படி டிசைன் பண்ணி கொடுக்க பாருங்க இந்த பிரபஞ்சம். இந்த பொசிஷன்ல எங்க அமைஞ்சிட்டாரு. சரிங்களா? அதற்கு அடுத்ததாக இங்கே 3ஆம் பாவகம் இங்க காமம் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்தா போதாது, அதனுடைய வீரியத்தையும் சொல்லக்கூடிய 3ஆம் பாவகம் என்பது ஒருவன் காமத்தில் செயல்படக்கூடிய வீரியத்தின் தன்மையை சொல்லக்கூடியது. ஒருவன் இந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதியும் இங்க என்ன நமக்கு 12ஆம் பாவகம் தான் இல்லற சுகத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லல. கட்டிலறையை இங்க நேரடியாக சொல்லக்கூடியது 12ஆம் பாவகம் என்பதால இந்த செயல்படக்கூடிய காமத்தின் செயல்படக்கூடிய வீரியத்தை சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதியான இந்த குருவை இங்க 12ல நாம போட்டுடலாம். சரி, ரைட். இந்த 3ஆம் அதிபதியை மட்டும் இங்க நம்ம கொண்டு போய் சேர்க்கல. இந்த 3ஆம் அதிபதியே இங்கே 6ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போ இந்த துலாத்திற்கு 3ஆம் அதிபதி மட்டுமல்ல, இந்த குரு 6ஆம் அதிபதியாகவும் அந்த இடத்துல வர்றார். சரிங்களா? அந்த குருவை நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம் 6-12 கனெக்டிவிட்டி வந்துடும். அதுக்காக தான் நம்ம சொல்றோம். இதற்கு அடுத்ததாக 11ஆம் பாவகத்தை நம்ம இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு திருமணத்திற்கு தாண்டிய இன்னொரு உறவுகளை தெளிவுபட சொல்லக்கூடியது இந்த 11ஆம் பாவகம் சொன்னோம். நேரடியா 11ஆம் பாவகத்திலே இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு மனைவி என்பவள் முறையான இன்னொரு 2ஆம் மனைவி என்பது இருப்பாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த 11ஆம் அதிபதியை நாம் இங்க என்ன போட்டுடலாம் அப்படின்னா இந்த 11ஆம் அதிபதி சூரியனையும் நாம் இங்கே 12ஆம் பாவகத்துல இங்க சேர்த்துடலாம். அப்போ 12ஆம் பாவகம் என்பது மறைவை சொல்லக்கூடியது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க 3 என்பது வீரியம். அப்போ காமத்தின் வீரியம் இங்கே இன்னொரு பெண்களோடு மறைவாக செயல்படும். இதனால் இவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எதற்காக போகிறான்? சுகத்திற்காக போகிறான். அப்போ சுகாதிபதியான இந்த சனியையும் நம்ம இங்க என்ன செஞ்சிடலாம் இங்க சேர்த்துடலாம். அதுவே இவனுக்கு என்னவாகவும் வருது பாக்கியமாகவும் இவன் கருதுவதால் இந்த சனி இங்கே இந்த சனிதான் இங்கே யோகாதிபதி 4க்கும் 5க்கும் உடையவர். 4 என்பது சுகத்தை சொல்லுவது, 5 என்பது பாக்கியத்தை சொல்வது, மனசாட்சியை சொல்வது. இப்போ உங்க அனைத்துமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ல போய் உட்கார்ந்துருச்சு. தெளிவா நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 12ஆம் பாவகத்துல 4க்கும் 5க்கும் உடைய சனியும் அதனோடு இணைந்து இங்கே 3 காமத்தை வீரியத்தை சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதியும் இங்கே 6ஆம் அதிபதியும் அந்த காமத்தின் வீரியம் மறைவாக செயல்படும். அதனோடு இணைந்து அந்த இருப்பிடமும் மறைவாகவே இங்கே இருக்கும், சென்று வரக்கூடியதும் மறைவாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால இங்கே 12ஆம் பாவகத்தில் அந்த குருவை இங்கே அமர்த்தி விட்டோம். அதனோடு இணைந்து இங்கே 11ஆம் பாவகம் லாப பாவகம். இவருக்கு லாபமாகவே இவர் கருதுவார். எதை கருதுவார்? இந்த மறைமுகமான இல்லற சுகங்களை இவர் கருதுவார்.
அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறதுனாலையும் திருமணத்திற்கு பிறகும் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாலையும் அதுதானே இங்க கர்மா, அது இங்க டிசைன் பண்ணியாச்சு ஏற்கனவே. அதனால் இந்த சூரியனையும் நாம் இங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா 12ஆம் பாவத்துல போட்டுடலாம். இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக கூடி இந்த அமைப்புகள் என்பது நிறைவு பெற்று இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் நேரடியாக தசா நடத்துகின்ற போதோ, ஒன்று சனி தசையோ குரு தசையோ சூரிய தசையோ நடத்துகின்ற போதோ, அல்லது சுக்கிர தசையோ சந்திர தசையோ புதனுடைய தசையோ நடத்துகின்ற போது இவன் முழுவதுமாக இதற்குள் மட்டுமே மூழ்கி கிடப்பான். நம்முடைய உதாரண ஜாதகத்துல ராகுகேது மட்டும் நம்ம தெளிவுபடுத்தாம இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த அமைப்புகள் இவருக்கு கூடியிருக்கும் போது இவனுடைய கர்மா என்பது இங்கே ஒன்றிற்கு மேற்பட்ட பெண்களோடு கூடுவதும் அங்கே அதுவே இன்பமாக அவன் கருதுவதுமாக இங்கே இருக்கும். ஏன்னா 12ல 3 கூடிய வீரியமும் இங்கே 11 கூடிய லாபமும் இங்கே 4 5 கூடிய சுகமும் மனசாட்சியும் எல்லாமே அங்க 12லே இருக்கிறதுனால இவனுடைய தன்மை அனைத்தும் இந்த 12ஆம் பாவகத்தில் இங்கே மறைவு என்கின்ற இல்லற சுகம் என்று சொல்கின்ற கட்டிலறை சுகம் என்று சொல்கின்ற அதனை சார்ந்தே இயங்கும். எதன் அடிப்படையில்? இந்த 10 என்கின்ற கர்மாவின் அடிப்படையில் இங்கே செவ்வாய் என்பவர் இடம் கொடுக்க நிலையில் இருக்கிறதால் அப்போ ஒரு விதி மட்டும் பொருந்தக்கூடாதுங்க. இந்த அமைப்பு மட்டும் லக்னத்துல புதன் சந்திரன் சுக்கிரன் இவங்க மட்டும் கூடியிருந்தா போதாது. சரிங்களா? இப்போ இவங்க மட்டும் கூட்டிட்டாங்க, 8ஆம் அதிபதியும் கூட்டிட்டாரு, 12ஆம் அதிபதியும் கூட்டிட்டாரு, இங்க 10ஆம் பாவத்தின் அதிபதியும் மட்டும் கூட்டிட்டாரு அப்படின்னா இங்க அவன் இவர் இந்த பெண்மணி இப்படிதான் இருப்பாளா அப்படின்னா இல்லை. அங்கே அவருடைய கணவன் என்கின்ற அந்த செவ்வாய், ஏழை குறிக்கின்ற அந்த செவ்வாய் என்ன செய்யணும்? நீச்சமாக இருக்கணும். அவருக்கு என்ன செய்ய முடியல, இதற்கு ஈடு கொடுக்கின்ற அளவிற்கு அங்க என்ன இல்லை, அவருக்கு வீரியம் என்பது இல்லை. புரிஞ்சா என்ன அப்படின்னு? அப்போ அந்த வீரியம் என்பது அவர் இல்லை என்பதால் இங்க செவ்வாய் என்பது 9ஐயும் குறிக்கும், இங்க சுக்கிரன் என்பது பெண்ணையும் குறிக்கும். அதனோடு இணைந்து செவ்வாய் என்பது ஒரு ஆண் என்கின்ற வீரியத்தன்மையும் சொல்லும். அப்படி பாக்கியமாக எதை இந்த பெண்மணி எதை பாக்கியமாக நினைக்கிறாள் அப்படின்னா இந்த புதன் தான் பாக்கியம் அப்படின்னு. சரிங்களா? எதை பாக்கியமாக நினைக்கின்றாள் அப்படின்னா எதை 10 தான் சந்திரன். எதை கர்மாவாக நினைக்கின்றாள் என்றால் இந்த சுக்கிரனுடைய காரகத்தன்மையை அப்போ மேலோங்கி இருக்கும். இதை ஈடு செய்வதற்கு, இதை சரி செய்வதற்கு இந்த செவ்வாய் என்கின்ற அவருடைய கணவன், செவ்வாய் என்பது பொதுவாக ஆண், இங்கே செவ்வாய் என்பது கணவனை குறிக்கும். அந்த கணவன் என்கின்ற செவ்வாய் என்ற கிரகமானது இங்கே 10ஆம் பாவகத்தில் அந்த கர்மாவை இந்த பெண்ணிற்கு செய்வதற்கு தகுந்தாப்ப வளைந்து கொடுக்க கூடாது. அவர் ஆண் தன்மையை இழந்து இங்க என்ன செய்யக்கூடாது, இங்க நீச்சமாகி இருக்கக்கூடாது. இது இங்க 2வது விதி இல்லை அப்படின்னா சப்போஸ் இந்த செவ்வாய் என்பது அங்க இல்லைங்க. சரிங்களா? அந்த செவ்வாய் அங்க இல்லாம இங்க மகரத்தில் அமர்ந்து விட்டால் என்றால் இங்க மகரத்துல என்ன செஞ்சிட்டாரு, இந்த செவ்வாய் உச்சமாயிட்டார். இந்த செவ்வாய் உச்சமாயிட்டார் அப்படின்னா இங்க விதமாக அவனுடைய மனைவி ஸ்தானத்தோடு அவன் செயல்பட வேண்டும். அதுவே அவனுக்கு, ஏன்னா 4ஆம் பாவம், அதுவே அவனுக்கு சுக பாவகமாகவும் இங்கே அமைந்து விடும். சனி என்பது பொதுவான கர்மக்காரகன். அப்போ பொதுவான கர்மக்காரகன் அங்க என்ன பண்றாரு, டேய் உனக்கு கொடுத்த பாஸ் உனக்கு கொடுத்த தகுதி சீட்டு அதோடு நின்றா அப்படின்றவர். அப்போ இந்த 7ஆம் பாவகம் இங்கே அவருடைய கணவன் என்பது வீரியமாக செயல்பட்டு இதற்கு இடம் கொடுக்காத அளவிற்கு அங்கே இந்த ஜாதகம் அமையும். சரி, இப்போ இதுல பாருங்க, இப்போ இந்த 2 விதி நமக்கு இங்க அப்படி கிடைச்சிருச்சு. சரிங்களா? அதற்கு அடுத்தது இந்த 3வது விதி என்பது, இந்த ஒரு விதிக்குள்ளே இங்க 3 விதி இருக்குங்க, அதையும் பார்க்கணும். அப்போ உங்க 3 இதோடு சேர்த்துங்க 4. சரிங்களா? இந்த 4 இதற்கு அப்புறமா 5 6 7 விதிகள் இங்க பொருந்தி வரணும். அப்போ வேற லக்னங்களா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விதிகள் கூடும். சரிங்களா? அப்போ ஒரு லக்னத்தை பொறுத்து நம்ம டிசைன் பண்ணுவோங்க. நேரடியாக சுக்கிரனை நம்ம சொல்லணும். சுக்கிரன் தான் காமத்தின் கலவியின் காரகன் என்பதால இங்க நம்ம சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அதனோடு கூடி இந்த சனி என்பவர் 4க்கும் 5க்கும் அதிபதி என்பவர் இங்க 12ல இருக்கணும். இதனோடு கூடி இங்க காமத்தில் வீரியத்தை பொறுத்து அந்த காமத்தில் அவன் செயல்படும் வீரியத்தை சொல்லக்கூடிய அந்த குரு என்பவரும் இந்த 12ல அமர்ந்திருக்கணும். அதற்கூடவே இந்த குருவும் இங்கே 6 என்கின்ற ஆதிபத்தியத்தை கொண்டவராகவும், ஏன்னா 6ஆம் அதிபதி இங்க 6 12 கனெக்ட் ஆகுது. அப்போ அவனுடைய அந்த படுக்கரை சுகம் என்பது இங்கே 6 என்கின்ற மறைவாகவும், அதே நேரத்தில் அது வெளிப்படும் போது அவமானமும் இங்கே சந்திக்கக்கூடும். சரிங்களா? அப்போ அதெல்லாம் பத்தி துணிச்சலே படக்கூடாது. அப்படின்னா தான் இந்த மனசாட்சி உறுத்தவே கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த சனியை கொண்டு இங்க 12ல கொண்டு போட்டிருக்கோம். ஏன்னா 8ஆம் அதிபதி இல்ல, லக்னாதிபதியே இங்க 8ஆம் அதிபதியும் ஆகுறதுனால அந்த கர்மா பாக்கியம் அனைத்தும் அங்கே கூடியதால இவனுடைய செயல்பாடு குறிக்கக்கூடிய அந்த 11ஆம் அதிபதியுமே இங்க 12ல போய் சரண்டர் ஆயிட்டார்.
சரிங்களா? இந்த ஒரு 8 விதிகள் வந்து இந்த ஒரு 7 விதிகள் வந்து இங்க பொருந்தி வந்தா மட்டுமே இந்த நிகழ்வு நடந்துருமானா நடக்காது. இந்த செவ்வாய் மட்டும் இங்க ஒரு விதி கூட மாறிட்டுனா கூட அவனுடைய பொசிஷன்ங்கிறது இங்க மாறும். சப்போஸ் ஒருவேளை இங்க வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன் இங்க நடந்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு உயிர் பங்கம் அப்படிங்கிறது இங்க நிகழ்ந்துரும். அதான் சொல்லலாம், கள்ள தொடர்புகள்ல ஒரு கள்ள தொடர்புகள் வந்து எங்க போய் நிற்கும் அப்படின்னா ஒரு உயிர் பங்கத்துல தான் போய் நிற்கும். அது வந்து அனைத்தும் இந்த 7 அமைப்புகள் அப்படிங்கிறது இங்க பொருந்தி வர்றப்ப நிச்சயமாக இவன் வந்து ஒரு பெண் என்கின்ற நிலைமையில் இவன் அடங்குவதில்லை. இல்லை இது ஒரு பெண் ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆண் என்ற நிலையில் இவர்கள் அடங்குவதில்லை. இந்த ஜாதகத்திற்கு ஒரு பரிகாரம் என்பது இங்க செவ்வாயினுடைய கோயிலுக்கு போகிறதோ இல்லைன்னா சுக்கிரனுடைய காரகத்தை சொல்லக்கூடிய அங்க பெருமாள் கோயிலுக்கு போறதோ எதுவுமே கிடையாது. இவங்களுடைய இங்க சனியும் குருவையும் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம், சூரியனையும் சேர்த்துருக்கிறோம். இயல்பாகவே சிவபக்தர்களாக இருப்பாங்க, அது வேற, அந்த கான்செப்டுங்கிறது வேற. சரிங்களா? அப்போ அந்த தன்மையிலையும் அவங்க இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய மனசாட்சி என்பது இங்க வந்து 12ல போய் புதஞ்சிருச்சு. அப்போ அந்த 12 வர்றப்ப அந்த பக்தியோ பஜனையோ புக்கோ எதுவுமே இருக்காது. புதன் தூர போட்டுட்டு அதுல மூழ்கிடுவாங்க. சரி, வந்து இந்த பிறவியில இந்த மனிதனுக்குரிய உயிர்வினை, அதுதான் இந்த உயிர்வினை, அதுதான் கர்மான்னு சொல்றாங்க. இந்த உயிர்வினையை இவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அதை தாண்டி அந்த உயிர்வினையை தாண்டி ஒரு இன்ச்சு கூட உங்களால செயல்பட முடியாதுங்க. அது